ஜெர்மன் கால் ஜெர்க்கான கதர்கள். விஜயை சந்திக்க மறுப்பு, காங்கிரஸ் திடீர் வெறுப்பு, வரும் ஆனா வராது என திரிசங்கு நிலையிலேயே காங்கிரஸ் மற்றும் தாவேகாவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை இருந்து வந்தது. ஆனால் இப்போது திடீரென விஜயை சந்திக்க காங்கிரஸ் தரப்பு மறுத்திருக்கிறது. ஜெர்மனியிலிருந்து ராகுல் காந்தி திமுக தலைமையிடம் பேசியதன் விளைவாகவே இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவதுதான் தமிழக அரசியலின் ஹாட் நியூஸ். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவர், 2004 முதல் திமுகவுடன் கூட்டணியில் பயணிக்கிறது காங்கிரஸ். 2014 நாடாளுமன்ற தேர்தல் தவிர்த்து பிற தேர்தல்களில் திமுகவுடன் எந்த மோதலும் இன்றி கூட்டணியை தொடர்கிறது காங்கிரஸ். தேர்தல் சமயங்களில் மட்டும் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் அடம்பிடிப்பதும் அதை திமுக தலைமை மறுப்பதும் வாடிக்கையாக நடக்கும். அப்போதெல்லாம் திமுகவுடனான கூட்டணியை காங்கிரஸ் முறித்துக் கொள்ளப் போகிறது என்ற தகவலும் ரெக்கை கட்டி பறக்கும். இறுதியில் டெல்லியில் இருந்து மேலிடக் குழு அறிவாலயத்தின் கதவுகளை அன்பாக தட்டி பிறகு கொடுப்பதை பெற்றுக்கொண்டு திமுகவை அரவணைத்து செல்லும். இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து பார்த்து புளித்து போன அறிவாலய உடன்பிறப்புகள், போங்க பாஸ், இவங்க எப்பவுமே இப்படித்தான் என சிரித்த முகத்துடன் நகர்ந்து விடுவார்கள். வரும் சட்டசபை தேர்தலிலும் இதே காட்சிகள் தான் நடைபெறப் போகின்றன என தெரிகிறது. தாவேகா பக்கம் கஞ்சாடை. இந்த நிலையில் நடுவில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட். நடிகர் விஜய் தாவேகாவை துவங்கி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக சொல்லவே காங்கிரசாருக்கு சிறு நப்பாசை ஏற்பட்டது. ஏற்கனவே விஜய்க்கும் காங்கிரஸ் மீது ஒருவித ஈர்ப்பு இருக்கவே தனது கூட்டணிக்குள் காங்கிரஸ் வந்துவிட்டால் விசிக மற்றும் இடதுசாரிகள் எளிதாக வந்து விடுவார்கள், எடுத்த எடுப்பிலேயே ஆட்சியை பிடித்து விடலாம் என கணக்கு போட்டார். இதனாலேயே காங்கிரஸ் எதிர்பார்த்த 80 சட்டசபை தொகுதிகள் வரை வாரி வழங்கவும் தயாராக இருந்தார் விஜய். தவிர தேர்தல் முடிவுகளுக்கு ஏற்ப 3 முதல் 5 பேருக்கு அமைச்சர் வாய்ப்பு வழங்குவதாகவும் விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. இதையெல்லாம் தொடர்ந்துதான் ராகுலுடன் தொடர்புடையவர் என சொல்லப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் விஜயை நேரில் சந்தித்து பேசினார். இருவரும் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அறிவாலய வட்டாரம் ஏகத்துக்கும் சூடானது. பிரசாந்த் கிஷோர் தூது. இதைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தியை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியதாகவும் ஒரு தகவல் கிளம்பியது. இந்த சந்திப்பின் போது பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து பிரியங்காவிடம் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் தாவேகாவில் ஒரு குரூப்போ சில மாதங்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை சென்னைக்கு அழைத்து வந்து விஜயுடன் பேச வைத்தார் ஆதவ் அர்ஜுன். அதன் பிறகு காங்கிரஸ் தரப்பிடம் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை ஊரே அறியும். இந்த சூழலில் தாவேகா தரப்பிடம் இருந்து சிக்னல் சென்றதாலேயே பிரியங்காவை பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருக்கிறார் என்று ஊதிவிடப்பட்டது. பிரசாந்த் கிஷோரும் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகம், கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் காங்கிரசுக்கு கிடைக்கும் அனுகூலங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் என டெல்லி பாலிடிக்ஸ் தெரிந்தவர்கள் மீடியாக்களிடம் தகவலை பரப்பிவிட்டனர். இதையெல்லாம் அறிந்த அறிவாலயம் கடும் அதிருப்திக்குள்ளான நிலையில் திமுக தொடர்புடைய நிறுவனம் எடுத்த ஒரு சர்வேயின் முடிவுகள் திமுக தலைமையின் பார்வைக்கு சென்றது. டென்ஷனான அறிவாலயம். அந்த சர்வேயில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறினால் கூட்டணிக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமான கேரளாவில் சினிமா நடிகரான விஜயை நம்பி வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். எனவே காங்கிரஸ் நினைப்பதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் குறைவு என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற முடிவுக்கு வந்தது திமுக தலைமை. ஆனால் இதற்கு பிறகும் கதர்ச்சட்டை தலைவர்கள் அமைதியாக இருக்கவில்லை என்பதுதான் அறிவாலயத்தின் பிபி வேகமாக எகிற காரணம். அதாவது காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் பலம் வாய்ந்தவரும் வரக்கூடிய கேரள சட்டசபை தேர்தலில் அக்கட்சி சார்பில் முதல்வர் வேட்பாளராக நியமிக்க பெரிதும் வாய்ப்புள்ள கேசி வேணுகோபால் தாவேகா தலைவர் விஜயை சென்னையில் சந்தித்து பேசப் போகிறார் என தமிழக காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் கிளப்பிவிட்டனர். கேரளாவில் விஜய்க்கு 10 லட்சம் ரசிகர்களும் புதுச்சேரியில் 1 லட்சம் ரசிகர்களும் இருப்பதால் இரு மாநிலங்களிலும் விஜயை வைத்து எளிதில் ஆட்சியை பிடிக்க காங்கிரசின் டெல்லி மேலிடம் நினைப்பதாகவும் சொல்லப்படவே மீண்டும் தகிக்க தொடங்கியது திமுக தலைமை. பிளானை மாற்றிய ஜெர்மன் கால். இந்த சூழ்நிலையில் திமுக தலைமை உடனடியாக டெல்லி மேலிடத்தை தொடர்பு கொண்டு தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதையொட்டி கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் விபரீதத்தை உணர்ந்தார் ராகுல் காந்தி. ஜெர்மனியில் முகாமிட்டிருந்த அவர் உடனடியாக அங்கிருந்தே கேரள காங்கிரஸ் புள்ளிகளுக்கு போன் போட்டு தாவேகாவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சடன் பிரேக் போட்டு நிறுத்தியிருக்கிறார். இந்த திடீர் போன் காலால் ஜெர்க்கான காங்கிரஸ் புள்ளிகளும் அப்படியே யூ-டர்ன் போட்டு கப்சிப் ஆகியிருக்கிறார்கள். கூடவே திமுக தலைமையையும் தொடர்பு கொண்ட ராகுல் கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை, சீட்டு பங்கீட்டிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவதற்காக குழுவெல்லாம் அமைத்து காங்கிரஸ் வருகையை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருந்தார் விஜய். ஆனால் காங்கிரஸ் தலைவர்களோ விஜயை சந்திக்க மறுத்துவிட்டனர். ஜனநாயகன் பட ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு மலேசியா செல்வதற்கு முன்பே காங்கிரசுடன் அச்சாரம் போட்டுவிட வேண்டும் என நினைத்தார் விஜய்.
ஆனால் அது பகல் கனவாகவே முடிந்ததுதான் மிச்சம். காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி. அதே சமயம் திட்டமிட்டபடி கே.சி. வேணுகோபால் விரைவில் சென்னை வரவிருக்கிறார். வந்ததும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்கிறார். அப்போது தமிழகத்தில் காலியாக உள்ள மாவட்ட தலைவர்கள் மற்றும் புது நிர்வாகிகள் நியமனம் குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் எந்த நிலையிலும் விஜயை அவர் சந்திக்கப் போவதில்லை என சொல்லப்படுகிறது. ஏனெனில் அந்த அளவுக்கு டெல்லி மேலிடம் திமுக தலைமை உறுதியான வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலினை கே.சி. வேணுகோபால் நேரில் சந்தித்து பேசவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சந்திப்பு நடைபெறும் பட்சத்தில் அவருடன் மகாராஷ்டிரா காங்கிரஸ் புள்ளி முகுல் ஸ்வானிக் மற்றும் தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கரையும் உடன் அனுப்பி வைக்க முடிவு செய்திருக்கிறது டெல்லி மேலிடம். 25 தொகுதிகள் பைசல். சமீபத்தில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் பலத்த அடி வாங்கிய காங்கிரஸை தமிழகத்தில் தூக்கி பிடித்து நிறுத்தியிருப்பது திமுக தான். இதனால் தேர்தல் யதார்த்தத்தை இப்போது மெல்ல உணரத் துவங்கி இருக்கிறது காங்கிரஸ். ஏற்கனவே தமிழகத்தில் காங்கிரசுக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த அதே 25 இடங்களே வரக்கூடிய தேர்தலில் கிடைத்தால் போதும் என்ற முடிவுக்கு ஒரு வழியாக வந்திருக்கிறது. அதை நோக்கிய இனி காய்களை நகர்த்த முடிவு செய்திருக்கிறது டெல்லி மேலிடம் என்று விரிவாக சொல்லி முடித்தார். இதுகுறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரிடம் கேட்டோம். பல நெருக்கடியான நேரங்களில் காங்கிரசுடன் திமுக இருந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரசுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரசின் அடிப்படை இலக்கு குறைந்தது 25 தொகுதிகள். அதே சமயம் காங்கிரஸ் தலைமைக்கு 2 கருத்து இருப்பது உண்மைதான். ஒரு சிலர் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்கிறார்கள். இன்னொரு தரப்பில் விஜயுடன் போகலாம், கூடுதல் சீட் கிடைக்கும், கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்கிறார்கள். என்னை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடர வேண்டும். விஜயிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்பதால் என்ன பயன்? எவ்வளவு தொகுதிகள் ஜெயிக்கிறோம் என்பதுதானே முக்கியம். அது இப்போது டெல்லி மேலிடம் உணர்ந்திருப்பதாக நினைக்கிறேன் என்றார் திடமாக. பருத்தி மூட்டை குடோனுக்கே திரும்பிவிட்டது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannaamalai.